ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 அடுத்த தலைப்பு அளவறிந்து செயல்படுக. இது பக்கம் 704லேருந்து 722 வரைக்கும் இருக்குது. இது 4 பாகங்களாக பிரித்து சொல்கிறேன். இன்றைக்கி முதல் பாகம். மிதத்துக்காகவே மிகைகள் விதவிதமாக பண்ணி மூக்கை பிடிக்க தின்னு என்று ஒரு சாஸ்திரம். பூஜா கல்பங்கள் என்று வழிபாட்டு முறைகளை கூறும் புஸ்தகங்கள் இப்படி சொல்வதாகத்தான் அர்த்தம். அவற்றில் நைவேத்தியம் பண்ணும்போது நைவேத்தியம் ஷட்ரசோபேதம் என்று போட்டிருக்கும். ஷட்ரசோபேதம் என்றால் அறுசுவையுடன் கூடிய போஜன தினசுகள். அத்தனை வித அன்னங்களையும் வியஜனங்களையும் பஷ்யங்களையும் சுவாமிக்கு காட்ட வேண்டும். அவனுக்கு வெறுமனே காட்டுவதுதான் நிவேதயாமி என்றால் தெரிவிக்கிறேன். அதாவது இந்த ஆகாரமெல்லாம் உனக்கு முன்னாலே வைத்திருப்பதை இவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உன்னை சாப்பிட பண்ணுகிறேன் என்ற அர்த்தமில்லை. எங்கேயோ நாமதேவர் மாதிரி ஒருத்தரால் தான் அவனை சாப்பிட பண்ண முடியும். நாமெல்லாம் அவனுக்கு காட்டிவிட்டு தெரிவிக்கிறதோடு சரி. அவன் பார்வைப்பட்டதாலே அந்த நைவேத்தியம் பிரசாதமாகி விடுகிறது. அதை நாம் தான் சாப்பிடுகிறோம். ஆனால் ருசியாக பல தினசு பண்ணி நாம் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரமே சொல்வதாக ஆகிறது. இன்னொரு பக்கம் சாஸ்திரத்திலேயே அநேக உபவாசங்கள் பழம் மட்டும்தான் சாப்பிடலாம், ஜலம் கூட கூடாது என்றெல்லாம் கண்டிப்பு. ஒரு பக்கம் வேதகோஷம், ராமாயண நமாகம், பாகவத சப்தாகம், ஹரிகதை, பஜனை, ஜால்ரா, சிப்லா, மிருதங்கம், கதையந்தஸ்ய மாம் நித்தியம் என்று பகவானே சொன்னபடி அவன் கதைகளே ஓயாமல் பேசுவது, பாடுவது, இன்னும் மிஞ்சினால் ஆனந்த கூத்தே ஆடுவது என்று அமர்க்கணும். மேளதாளம், ஷேகண்டி, அதிர்வேட்டு. இன்னொரு பக்கம் லோகமே போனாலும் போகட்டும் என்று மௌனமாக மூக்கை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விடுவது. ஒரு பக்கம் பலி கிளி யஜ்யத்தில் பசுவை கொடுப்பது. இன்னொரு பக்கம் ரொம்ப பிஞ்சாக புடலங்காயை பறித்து விட்டால் கூட பாவம் என்று பிராயச்சித்தம். ஒரு பக்கம் முனி, காட்டேரி என்று ஏகப்பட்டவை. அப்புறம் சௌமியமாக தேவதா ரூபங்கள், பலவிதமான கலர், 4 கை, 8 கை, 10 கை, 18 கை என்று அநேக மூர்த்திகள். மூஞ்சூரிலிருந்து யானை, சிங்கம் வரை வாகனங்கள். இன்னொரு பக்கம் நிர்குணம், நாமம், ரூபம் இல்லை, பகவானும் இல்லை, பக்தனும் இல்லை என்று வேதாந்தம். ஒரே சாஸ்திரங்களே இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக சொன்னால் என்ன அர்த்தம்? நமக்கு தெரிந்த இடத்தில் ஆரம்பித்து தெரியாததுக்கு போக வேண்டும் என்று அர்த்தம். அப்படி கொண்டு போவதற்காகவே நமக்கு தெரிந்தது தெரியாதது என்று ரொம்ப வித்தியாசமுள்ளதாக இருக்கிற இரண்டையும் சொல்கிறது. நமக்கு என்ன தெரிகிறது? துவைத பிரபஞ்சம்தான். ஏகப்பட்ட ரூப வித்தியாசங்கள், குண வித்தியாசங்கள், மற்ற வித்தியாசங்கள் கொண்டதான துவைதம்தான் நாம் இருக்கிற நிலை. பலவித ருசிகள், பலவித காட்சிகள், பலவித கேள்விகள், கோபம், தாபம், பிரேமை, சாந்தி, உக்ரம், சௌமியம் என்று பலவித உணர்ச்சி வேகங்கள், குண வித்தியாசங்கள், நாமம், ரூபம், இவைதான் நாம் இருக்கிற நிலையில் தெரிவது. நாம் இருக்க வேண்டிய நிலை என்ன? இப்பொழுது நமக்கு தெரியாததாக இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் அதுதான் இந்த துவைத தோற்றத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஒன்றே ஒன்று. அத்வைதம் என்று என்னமோ ஒன்று சொல்லியிருக்கிறார்களே அது. அங்கே ருசி இல்லை, சப்தம் இல்லை, ரூபம் இல்லை, நாமம் இல்லை, குணம் இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணமானது இருக்கிறது. தெரிந்ததையே தெய்வ சம்பந்தமுள்ளதாக்கி தர வேண்டும் என்றுதான் நைவேத்தியம், ஷட்ரசோபேதம், ஹரிகதையும் பஜனை சத்தமும், உக்கிர சௌமிய தேவதைகள், அவற்றுக்கு அனுகுணமான ஹிம்சை, அஹிம்சை காரியங்கள். ஆனால் தெரிந்ததோடு மட்டும் நிற்கப்படாது. தெரியாததையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பட்டினி, ருசி இல்லாத சமாச்சாரம், மௌனம், சத்தமில்லை, நிர்குண பிரம்மம், நாமரூபம் இல்லாத சமாச்சாரம். இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்களை சொல்லிவிட்டால் மட்டும் சரிப்பட்டு வராது. இரண்டையும் லிங்க் பண்ணுவதற்கு, இணைப்பதற்கு ஒன்று செய்ய வேண்டும். நாம் வாழ்கிற முறையில் எல்லா ஆஸ்பெக்டும் இந்த லிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாக, இந்த இணைப்பை பிரதிபலிக்கும்படியாக வாழ வேண்டும். இந்த லிங்க் என்ன? அதுதான் மிதமாக இருப்பது. மாடரேஷன் என்கிறார்களே அது. மிதவாதிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உடனே பூர்ண ஸ்வராஜ்யம் வேண்டுமென்று அவசரப்படக்கூடாது. அதே சமயத்தில் வெள்ளைக்கார ராஜாங்கத்துக்கு இத்தனை ஆதித்யம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் கட்சி. அவர்கள் சொன்னதில் உள்ள நியாயம் இப்பொழுது சுதந்திரம் வந்துவிட்ட நமக்கே தெரிகிறது. எதிலும் மிகையாமல் போகாமல் நடுநிலைமையில் இருப்பதுதான் மிதம். மிதம் என்றால் அளக்கப்பட்ட, அளவறிந்த என்று அர்த்தம். மெஷர்டு பிஹேவியர் என்று சொல்லும் போதும் எதிலும் தீவிரமாக பறக்காமல் நிதானமாக கவனமாக செய்வதைத்தானே மெஷர்டு என்பது குறிக்கிறது. மெஷர்டு தான் மிதம். ஜியாமெட்ரி என்கிறோமே, அது ஜியாமிதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஜ்யா என்றால் பூமி, மிதி என்றால் மிதம்தான்.
அதாவது அளக்கிற விதிமுறை. யஜ்யத்தில் வேதிகையின் நிர்மாணம் முதலானதுக்கு பூமியை அளப்பதிலிருந்தே ஜியாமெட்ரி உண்டாயிற்று. க்ஷேத்திரம் என்றாலும் பூமிதான். அதனால்தான் இதற்கு க்ஷேத்திர கணிதம் என்ற பெயர் இருக்கிறது. செய்கிற காரியம், பேசுகிற பேச்சு, சம்பாதிப்பது, செலவழிப்பது, புத்தியை ஓடவிட்டு நெறிப்பது, அலைவது, சாப்பிடுவது, ட்ரெஸ் பண்ணிக்கொள்வது, பொழுதுபோக்கு எல்லாவற்றிலுமே ஒவ்வொன்றிலுமே ஓவராக போய்விடாமல் மனசு எதற்கும் வசப்பட்டு விடாதபடி அளவறிந்து மெஷர்டாக வைத்து கொள்வதுதான் மிதம். எல்லாவற்றிலும் இப்படி பண்ணுகிற பழக்கம் வந்துவிட்டால் சித்தம் சமநிலையில் பரமசாந்தமாக ஆவதற்கு உதவும். பழக்கம் எப்படி வரும்? ஈஸ்வர கிருபையில்தான் வரும். அந்த கிருபை எப்படி வரும் என்றால் அதற்காகத்தான், அதை வருவித்துக் கொள்வதற்காகத்தான் 2 எக்ஸ்ட்ரீம்களாக அனுஷ்டானங்களை சாஸ்திரங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது. நமக்கு தெரிந்த நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்டிகை போஜனம், பாட்டு, கூத்து ஆகியவற்றையும் தினசுகளில் அபிருச்சி கண்ட நம் மனசுக்கு ஏற்றபடி அநேக தெய்வங்கள் ஆகியவற்றையும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே அதே சமயத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீமான உண்ணாத உறங்காத பேசா நிலையையும் நிர்குண ஏக பரமாத்மாவையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது. இப்படி 2 எக்ஸ்ட்ரீம்களையும் மாறி மாறி அபியாசம் செய்கிறதாலேயே தராசின் 2 தட்டுகளிலும் வெயிட்டுகளை போடுவதால் அது சமநிலைக்கு வருகிற மாதிரி மனசு சமத்துக்கு வந்து அதோடு வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் மாடரேஷன் வந்துவிடும். ஒரு கயிற்றை தொய்யாமல் நில்லு என்று வெறுமனே விட்டால் அது நிற்குமா? அதை 2 பக்கம் 2 கழியை நட்டு 2 கோடிக்குமாக இழுத்து கட்டினால்தானே சமநிலையில் தொய்யாமல் நிற்கும். அப்படித்தான் தானாக சமநிலைக்கு வராத நம் வாழ்க்கை முறையே அப்படி வரப்பண்ணவே 2 கோடியாக 2 வித எக்ஸ்ட்ரீம்களில் அனுஷ்டானங்களை கொடுத்து கட்டி போட்டிருக்கிறது. நேராக மாடரேஷனுக்கு போக தெரியாததால் எக்ஸ்ட்ரீம்களை சமானுஷ்டானத்தில் கொடுத்து அதன் வழியாக நாம் வாழ்கின்ற முறை மாடரேஷனில் போகும்படி பண்ணி இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.